நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் டேர்ம் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். புக் பேக் ஆன்சர், அதாவது 3rd லெசன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதோட புக் பேக் ஆன்சர் தான் இது. நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? திரும்பி பார்க்கலாம், படம் பார்த்து பேசுங்கள். பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சந்தை மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து காய்கறி வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், இ தேங்காய். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தக்காளி, லி தக்காளி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இங்குன்றது என்ன குறிக்கும்? வெங்காயம், வெங்காயம். இஞ்சுனா இஞ்சி, இஞ்சி. இல்லைன்னா எதை குறிக்கிறது? வெள்ளரி, வெள்ளரி. வெண்டைக்காய், வெண்டைக்காய். அப்படின்றது நெல்லிக்காய், நெல்லிக்காய், நெல்லிக்காய். இச்சுன்றது பச்சை மிளகாய். இப்போ காய்கறி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வந்து என்னென்ன வார்த்தைகளில் வருது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? காய்கறி வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பழங்கள் வச்சுருக்காங்க. இந்த பிக்சரில் என்னென்ன வருது, என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னு பார்த்தாலே நம்ம அந்த லெட்டர்ஸ்க்கு கரெக்டாக பொருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி, செகண்ட் ஒன் பட்டாணி, காளான், சோளம், கத்தரி, பாகற்காய், அடுப்பு. நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா? செவ்வாழை, மோர், யாழ். வரிசையில் எழுதுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மெய் எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து இக்கு, இங்கு, இச்சுன்றது வரிசையாக இங்கே எழுதணும். மொத்தம் 18 எழுத்துக்களை இங்கே எழுதணும். சொல்லிக்கொண்டே எழுதுக. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இக்கு, இங்கு, இச்சு வந்து பார்த்திங்கன்னா 18 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் நம்ம பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டராக இங்கே பென்சிலில் நம்ம எழுதிட்டே வரணும். நீங்கள் இந்த லெட்டர்ஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வரும்போதே அடுத்த லெட்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? நானே செய்வேன், ஒலித்து காட்டுக எவையேனும் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் பார்த்தீங்களா? நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இஞ்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா யாழ், அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கத்தரி, இம்முனா மரம், இருனா வேர், இவ்வுனா செவ்வாழை, இச்சுனா எலுமிச்சை, இப்போனா பப்பாளி. அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ என்ன வார்த்தைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எழுத்திற்கு உரிய படத்தை கோடிட்டு இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், கற்றாழை. செகண்ட் ஒன் நுங்கு, மிளகாய், முயல். படத்திற்கு உரிய எழுத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லெட்டர்ஸ், அதுக்கான படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியாது, நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சட்டை, சட்டை அப்படின்னு நம்ம எழுதலாம். செகண்ட் பிக்சர் வந்து மான், மான். தேர்ட் பிக்சர் வந்து தேல், தேல். ஃபோர்த் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா வேர். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தொப்பி, தொப்பி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பந்து, பந்து. ஓகே சுட்டீஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.